நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, யுத்தங்கள் இல்லாமலும் போராட்டங்கள் இல்லாமலும் பிரஷர் இல்லாமலும் டென்ஷன் இல்லாமலும் ஒரு மாசமும் இல்லை. உண்மையா இல்லையா? தேவ கரம் இருந்தது, அது வேற விஷயம். தேவ பிரசன்னம் நம்மளோடு கூட இருந்து, தேவ கிருபை நம்மை தாங்கினது, அவர் அழைப்பு நம்மை நடத்தினது, எல்லாம் உண்மைதான். ஆனால் இவைகள் எல்லா மற்றிலும் நமக்கு யுத்தங்களும் இருந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லைங்க, எனக்கு ஃபைட்டே இல்லைங்க. Yes, we had battles, shortcomings, problems, pressure, tension எல்லாம் இருந்துச்சு. அப்ப இந்த வசனத்தை பார்த்த பொழுது எனக்கு இந்த பாடல் ஞாபகம் வந்தது. இந்த பாடல் எழுதப்பட்ட சூழ்நிலையும் அப்படிதான். ஊழியத்திலையும் பாருங்க, ஊழியக்காரர் என்னதான் பயங்கரமா பிரசங்கம் பண்ணாலும், வசனம் தெரிஞ்சாலும், பைபிள் தெரிஞ்சாலும், தேவ பிரசன்னத்தின் அட்ரஸ் தெரிஞ்சாலும், எல்லாம் தெரிஞ்சாலும் அவங்களுக்கும் பேட்டில்ஸ் உண்டு. அந்த பேட்டில்ஸ் நீங்க பார்க்கறத விட ஒரு 1000 மடங்கு பெருசா இருக்கும். ஒரு பெரிய பேட்டில் தான். ஒவ்வொரு பேட்டிலுக்கு பின்பதாகவும் ஒரு பெரிய விக்டரியை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாருங்க. நல்ல கேளுங்க, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதோ, இல்லை எவ்வளவு பெரிய யுத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அதை விட 1000 மடங்கு ஒரு வெற்றியை ஆண்டவர் உங்களுக்காக தயார் செய்திருக்கிறார். அந்த வெற்றியை நல்லா கேளுங்க, அந்த வெற்றியை பெற்றுக் கொள்வதற்காக தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அந்த யுத்தத்திற்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார். நல்லா கையை தட்டி சொல்லுங்க, எனக்கு முன்பதாக ஒரு வெற்றி காத்திருக்கிறது. எனக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு மகிமையான ஒரு வெற்றியை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஒருவேளை 11 மாதங்கள் நடக்காம இருந்திருக்கலாம். இந்த 12வது மாதம் ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய விக்டரியை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒரு வெற்றியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வழியே திறக்கல, ஆனால் வழி திறக்கும். நடக்கவே இல்லை, நடக்கும். ஆமென். இந்த பாடல் எழுதும் போது எத்தனை பேர் மனிதர்கள் மூலமாக யுத்தங்கள் வரும், பிசாசு நமக்கு நேரா எதிர்த்து யுத்தங்கள் வரும், பல யுத்தங்கள் வரும். ஆனால் இந்த வசனத்துல போடும், மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. நல்லா கேளுங்க, மனுஷன் அவனுக்கு முன்பதாக, உங்களுக்கு முன்பதாக தெரிகிற ஒரு கதவு 2 கதவு அவன் மூட முடியும், அவ்வளவுதான். மிஞ்சி போனா ஒரு 10 கதவு, ஏன்னா அதுதான் அவன் கண்ணுக்கு தெரியும். ஆனால் கண்ணுக்கே தெரியாத 1000 கதவுகளை ஆண்டவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் திறந்து வைத்திருக்கிறார், ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்க பார்க்கறதெல்லாம் அந்த 2 கதவு தான். எனக்கு நன்மை வந்தால் இந்த கதவில் இருந்து தான் வரும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகனே, உன் கண்ணுக்கு தெரிந்தது அந்த ஒரே ஒரு டோர் தான், அந்த ஒரே ஒரு நபர் தான், அந்த ஒரே ஒரு ஜாப் தான், அந்த ஒரே ஒரு ஹீலிங் தான். ஆனா உனக்கு தெரியாத, உனக்கு மறைக்கப்பட்ட 1000 கதவுகள், thousands of doors is waiting for you to open. நம்புறவங்க மாத்திரம் கையை தட்டி, ஆண்டவரே, அந்த கதவுகளை காண்பதற்காக என் மனக்கண்களையும் என்னுடைய ஆவிக்குரிய கண்களையும் திறந்தருளுங்க சுவாமி. இந்த வார்த்தை எழுதுனதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. ஒரு ஊழியக்காரர், நான் ஒரு தேசத்துக்கு போகணும், ஆனால் நான் போவதற்கு முன்பதாக அந்த போன் கால் அந்த தேசத்துக்கு போய் அந்த தேசத்துல என்னை பற்றி நான் செய்யாத காரியங்களை சொல்லி ஊழியத்தை தடை செய்கிறார். பாருங்க எப்படிலாம் நடக்குது. நம்ம யார் வம்பு தும்புக்கும் போறதில்லை, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. ஆனா அப்பதான் நான் எழுதினேன், மனிதர் அடைத்த கதவுகள் 1 2 தான். அவர் மூடினதை காட்டிலும் ஆண்டவர் 1000 மடங்கு கதவுகளை திறந்தார். அவர்கள் போகாத இடங்களுக்கு, பார்க்காத நபர்களுக்கு, பார்க்காத நிறங்களுக்கு ஆண்டவர் கொண்டு சென்றார். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் ஆதாரம் நீங்க தான், மனுஷன் இல்லை ஆண்டவரே. என்னை அழைத்தவர் நீங்க தான், நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. ஆமென். நல்லா கேளுங்க, எத்தனை எதிர்ப்புகள் வரட்டும், அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது தடைபடவே படாது. அவர் என்ன செய்ய பிளான் போட்டிருக்கிறாரோ, எங்க கொண்டு போய் உங்களை வைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ, அதை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றியே முடிப்பார். இப்பொழுது நீங்கள் காண்கிற இந்த பேட்டில், இந்த வார், இந்த ஃபைட், இந்த டிப்ரெஷன், இந்த பிரஷர், இதெல்லாம் உங்களை ஒரு வெற்றிக்கு நேராய் நடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த காலை வேளையில கூட நான் சொன்னது போல எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரியவில்லைன்னா, இதுதான் உங்க சபைக்கு இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம். எத்தனை பேருக்கு ஆல்ரெடி தெரியும்? 1 2 3 4 5 6. சரி, ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. நான் திரும்ப கூப்பிடுறேன், உங்களுக்கு ஓகேயா? எல்லாம் எடுத்துட்டீங்களா அந்த வசனத்தை? எல்லாம் ஒரு விஷயம் நம்ம வாசிக்க போறோம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் வாசிக்கட்டுமா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்தவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஓகே. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள்.
உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். They will fight against you, but they shall not prevail against you, for I am with you, declares the Lord, to deliver you. ஆமென். இந்த வசனத்தின் முதல் பகுதி நம்பிக்கை அளிக்கிற பகுதியாக இல்லை. இந்த வசனத்துல மொத்தம் ஒரு 4-5 பாட்டா நம்ம பிரிக்கலாம். ஆனா முதல் பாட்டை நீங்க எடுத்தீங்கன்னா இது நம்மை பயம் பொறுத்துகிற ஒரு பாட்டாக இருக்கிறது. என்ன சொல்றாரு? அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். They will fight against you. யாராவது உங்களை பார்த்து டக்குன்னு வந்து உனக்கு ஒரு யுத்தம் வருதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? சூப்பர், ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? ஐயோ என்னங்க யுத்தம் அது, என்ன ஃபைட்டிங் அது? நேச்சுரலா ஒரு சாதாரண மனுஷனா சொல்றேன், ஒரு ஊழியக்காரனா எனக்கு நேரா யுத்தம் வருகிறதா, எனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு பேசுறது உண்டு. ஆனால் பிராக்டிக்கலா நம்ம பார்த்தோம்னா உடனே ஒருத்தர் வந்து நமக்கு நேரா ஒரு நெகட்டிவ் காரியத்தை, உனக்கு நேரா இப்படி ஒரு எதிர்ப்பு இருக்குது, உனக்கு நேரா ஒரு நீ நினைச்சது மாதிரி நடக்க போறது இல்லை, உனக்கு நேரா இந்த மாதிரி ஒரு ஆபத்து வரப்போகுது, ஒரு வார் வரப்போகுதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம சந்தோஷப்படுறதே இல்லை. என்ன பண்ணுவோம்? பயந்துடுவோம். ஆனா பாருங்க, இந்த வசனம் முதலாவது ரியாலிட்டியே நமக்கு காமிக்குது. உனக்கு நேரா ஒரு யுத்தம் வருதுப்பா, உண்மைதான், பொய் சொல்லல. எஸ், there is a battle. ஒரு யுத்தம் இருக்கு, ஒரு ஃபைட் இருக்கு, ஒரு டிப்ரெஷன் இருக்கு, ஒரு டென்ஷன் இருக்குது. எவ்வளவு நாள் தான் நான் ஜெபிக்கிறது? இந்த வார்ல இருந்து எனக்கு விடுதலையே இல்லையே. எவ்வளவு நாள் தான் நான் இதுக்காக காத்து இருக்கிறது? இந்த கதவு திறக்கவே மாட்டேங்குதே. அந்த டென்ஷன் இருக்குதா? ஆனா முத காரியம், இந்த போர்ஷன் நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும், ஆனா அதுக்கு அடுத்த வசனம் அந்த ஃபாலோயிங் வேர்ஸ்ல பாருங்க, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அப்படின்னா என்ன? ஒரு ஹோப் கொடுக்குறார் ஆண்டவர். அப்பா உனக்கு ஃபைட் வரும்பா, உன்னை ஒருவேளை பின்னாடி கூட அடிக்கலாம், ஒருவேளை உனக்கு காலில் கூட அடிபடலாம், எல்லாம் நடக்கும். ஆனா அவங்க உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. அது உன்னை மேற்கொள்ளாது. நீ பார்க்கிற யுத்தம், நீ பார்க்கிற சண்டை, நீ பார்க்கிற டிப்ரெஷன், நீ பார்த்து எதிர்த்து கொண்டிருக்கிற இந்த காரியம் உன்னை மேற்கொள்ளாதுப்பா. டோன்ட் வரி, உன்னை மேற்கொள்ளாது.